ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீகாரில் நடக்கிறதான மாநில தேர்தல். ஏற்கனவே ஃபேஸ் 1 எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி அன்று ஃபேஸ் 1 எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இதில் 64% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது கடந்த 2 தேர்தல்களை காட்டிலும் மிகவும் அதிகப்படியான ஒரு தேர்தல் வாக்குகள் பதிவாகி இருப்பதை காட்டுகிறது. அதே மாதிரி ஃபேஸ் 2 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி நாளைய மறுதினம் பீகாரில் நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நவம்பர் 14ஆம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்படுகின்றன. ஸோ ஃபேஸ் 2 எலெக்ஷனை முன்னிட்டு பிரச்சாரங்கள் முடிவடைகின்றன. பலகட்ட தலைவர்களும் மோடி உட்பட, நம்முடைய பிரதமர் மோடி உட்பட நிறைய பேர் பீகாரில் வாக்கு சேகரிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் மீதும் ஆளும் கட்சியின் மீதும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை மக்களிடத்தில் கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களின் கவனத்தை பெற்று அந்தந்த கட்சிகள் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்காக போராடி வருகின்றன. ஸோ இந்த பீகார் எலெக்ஷனில் நடக்கிறதான இந்த ஃபேஸ் 2 எலெக்ஷனை முன்னிட்டு நடக்கிறதான ஒரு சில காரியங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த தேர்தலில் பீகாரில் யார் வெல்ல போகிறது, இதுவரைக்கும் நடந்ததான எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு ஒரு அப்பஹேண்ட் இருக்குது, எந்த கட்சியின் கை ஓங்கி இருக்கிறது, யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ பீகார் எலெக்ஷனில் சுவாரஸ்யமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் தலித் ஓட்டுகளும் மகாதலித் ஓட்டுகளும் அந்த மாநிலத்தில் 18% அளவுக்கு இருக்கின்றன. இந்த வாக்குகளை குறிவைத்து பிஜேபியானது, இந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பிஜேபியானது பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறது இந்த ஃபேஸ் 2 எலெக்ஷனில். ஏன்னா இவங்களுடைய வாக்குகள் பீகாரில் ஏறத்தாழ 100 அசம்பிளி சீட்ஸ், 100 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால தான் இந்தியா கூட்டணி சார்பாக பீகாரில் முகேஷ் சஹானி என்பவரை துணை முதலமைச்சராக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இவர் ஒரு தலித் அந்த வகுப்பை சேர்ந்தவராகையால் அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்தியா கூட்டணியானது. இந்த முடிவானது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலிமை சேர்த்திருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி என்டிஏ கூட்டணியை சேர்ந்ததான திரு சிராக் பஸ்வான் அவர்கள், இந்த சிராக் பஸ்வான் என்பவர் பீகாரில் இருக்கிறதான ஒரு தலைவர், மாநில கட்சியின் ஒரு தலைவர். ராம்விலாஸ் பஸ்வான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இவர் ஏற்கனவே நம்முடைய காங்கிரஸ் தலைமையில் அமைந்ததான ஆட்சியில், இதற்கு முந்தைய ஆட்சிகளில் மத்திய மந்திரியாக இருந்தவர். ஸோ இவருடைய மகன் தான் சிராக் பாஸ்வான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ கூட்டணியானது பீகாரில் மாபெரும் வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் மக்களை பலதரப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தும் பொய் தகவல்களை வைத்தும் ஏமாற்றி வருகின்றனர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஸோ இடஒதுக்கீடை பற்றி பேசி எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பி வந்த நிலையில் அது மக்கள் மத்தியில் எடுபடாததுனால இப்போது சார் எஸ்ஐஆர் என்கிறதான இந்த வாக்குரிமை அடிப்படையிலான அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஒரு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். அது இன்னைக்கு தமிழகத்திலையும் அந்த ஆக்டிவிட்டியானது நடந்துட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் 12 ஸ்டேட்ஸில் எலெக்ஷன் கமிஷனானது அந்த அந்த ஆக்டிவிட்டியை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. தமிழகம் உட்பட வெஸ்ட் பெங்கால் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் இந்த ஆக்டிவிட்டி, இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சிராக் பாஸ்வான் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி பீகாரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்ததான கன்னிகையா குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாரில் நிச்சயமாக இந்தியா கூட்டணியானது ஒரு வலிமையான வெற்றியை பெறப்போகிறது. பீகாரில் ஏற்கனவே இருக்கிறதான இந்த இரட்டை என்ஜின் பிஜேபி மற்றும் நிதிஷ்குமாருடைய ஜேடி, இந்த 2 கட்சிகளும் பீகாரின் வளர்ச்சியை தடுத்துவிட்டன என்றும், இவங்க 2 பேருமே ஒரு இரட்டை என்ஜின்களாக, ஒரு பழமைவாத என்ஜின்களாக பீகாரை பாழ்படுத்தி விட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 2 என்ஜின்ல இருந்தும் இப்போது புகை வர ஆரம்பித்து விட்டதாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த 2மே தேஞ்சு பழமையாகி போய் அதிலிருந்து புகை வந்து விட்டதாக கன்னிகையா குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இப்படிப்பட்ட என்டிஏவை சேர்ந்ததான தலைவர்கள் இந்த எலெக்ஷனில், இந்த ஃபேஸ் 2 எலெக்ஷனில் மக்களை பார்த்து அவர்களுக்காக தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். வளர்ச்சி வேண்டுமென்றால் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களியுங்கள், மறுபடியும்
ஜங்கிள் ராஜ், லாலு பிரசாத் அவர்களுடைய ஜங்கிள் ராஜ் பீகாரில் தொடர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். அவங்களோட அந்த கூற்று என்னன்னா, பீகாரில் ஆர்ஜேடி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா லாலு பிரசாத்துடைய ஆட்சியை அவர்கள் ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மறுபடியும் பீகாரில் திரும்பி வந்துவிடும், வளர்ச்சிக்கான இடம், அதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்று மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு எடுபடும் என்பது நாம் தேர்தல் முடிவுகளை வைத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா பீகாரை பொறுத்தவரையில் இந்த கட்சிகள் கடந்த 2 தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் வாக்குகள் சதவீதங்கள் அடிப்படையில் வெற்றி பெறுகிறார்கள். போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி கட்சியில் நிறைய பேர் 100 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் ஒரு மினிமம் ஒரு 50 மெம்பர்ஸ் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல கட்சிகள் வீரியத்தோடு தன்னுடைய குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது ஒரு சில வாக்குகள் அடிப்படையில் தான் இவங்க தோல்வியை சந்திக்கிறார்கள், வெற்றிகளை தீர்மானிக்கின்றன. ஸோ இந்த கட்சிகள் பிரேவா ஸ்மார்ட்டாக யார் மக்களை தங்கள் பக்கம் திருப்புகிறார்களோ அங்கே அந்த கட்சிக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்கிறது, ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றன. ஸோ இந்த தடவை நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நடத்தியதான ஒரு பிரம்மாண்ட 15 நாள் பேரணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பாத யாத்திரை. ஸோ இது அங்கே இருக்கிறதான இளைஞர்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகளை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு, இந்தியாவில் பீகாரின் வளர்ச்சி இந்திய அளவில் சரிந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதான ஒரு டேட்டாவை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறது இந்த பேரணி. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பீகார் இன்னைக்கும் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது. குஜராத்துக்கு திரு மோடி அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பது போல பீகாருக்கு அளிப்பதில்லை அப்படிங்கிறதான ஒரு கூற்றை மக்களிடத்தில் மிகவும் சாலிடாக ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு சேர்த்திருக்கிறது இந்தியா கூட்டணியானது. ஸோ அதில் திரு ராகுல் காந்தி அவர்களின் அந்த பங்கானது அளப்பரியது. அது மட்டும் இல்லை, பீகாரில் நடந்ததான அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஒரு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 42 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையும் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி என்கிறதான ஒரு பிரச்சாரத்தை செய்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இதுவும் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபி கட்சியானது, அந்த என்டிஏ கூட்டணியானது இந்தியாவில் பல மாநிலங்களில், பீகாரில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தில்லுமுல்லுக்களை செய்து ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபி மேலே மக்களோட ஒரு சந்தேக பார்வை இப்பொழுது திரும்பி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நாம் மக்களிடத்தில் பேசும் பொழுது இதை நாம் உணர முடிகிறது. பீகாரில் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். ஸோ அதே நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக ஆர்ஜேடி கட்சியின் அந்த சிஎம் கேண்டிடேட்டான தேஜஸ்வி அவர்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கேரண்டி அப்படிங்கிற ஒரு எலக்டோரல் மேனிஃபெஸ்டோவில் ஒரு தெரிவித்திருக்கிறார், ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். இதுவும் மக்களிடத்திலேயே, குறிப்பாக இளைஞர்களிடத்திலே ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நிச்சயமாக இளைஞர்கள் இந்த வாக்குறுதிகளை வைத்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு ஆதரவை, தீவிரமான ஆதரவு நிலைப்பாடை எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஃபேஸ் 1 எலெக்ஷனில் வாக்குகள் அதிகரிப்பதற்கான காரணமும் இதுதான் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள் இந்தியா கூட்டணியின் தொண்டர்கள். அது மட்டும் இல்லை, நிறைய இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் இதை காரணமாக சொல்கிறார்கள். ஃபேஸ் 2 எலெக்ஷன்லையும் நிச்சயமாக இளைஞர்களும் மக்களும் ஒரு பெரிய ஆதரவை இந்தியா கூட்டணிக்கு அளிக்க காத்திருக்கிறார்கள். அதனால தான் நிறைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய பிரச்சாரங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த நாள் ஓட்டுகளுக்கு வாக்களிக்கும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வழக்கம் போல் இன்னொரு புறம் பிஜேபியானது வழக்கம் போல் அந்த மதத்தை வைத்து ஒரு சில வாக்குகளை குறிவைக்க தொடங்கி இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சீதா மாதாவோட டெம்பிள் பீகாரில் 850 கோடி செலவு செய்து அமைக்கப்படும், அது இன்னும் 2 ஆண்டுகளில் அதை திறக்கப்படும். எப்படி அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதோ அதே போல் பீகார்லேயும் கட்டி முடிக்கப்படும். அதனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 850 கோடி. ஆனால் மக்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள், உணவில்லாமல் தவிக்கிறார்கள், வளர்ச்சிக்காக இளைஞர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் என்டிஏ கவர்மெண்ட்டை பார்த்து, என்டிஏ தலைவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, 850 கோடி அந்த கோவிலுக்கு செலவு செய்யும் நீங்கள் எங்களுக்காக, எங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக பீகாருக்கு செய்தது தான் என்ன என்று திருப்பி எதிர்கேள்விகளாக வைக்கிறார்கள். ஸோ இந்த எலெக்ஷனில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது.
பட்டியலின மக்கள் யாருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள்? பீகாரின் வளர்ச்சிக்கா? இல்லை மத சம்பந்தப்பட்ட அடிப்படையிலா? இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக கடந்த 2 தேர்தலில் ஆல்ரெடி நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியானது பிஜேபியும் சேர்ந்து அமைத்ததான அந்த கூட்டணியானது ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த தடவை நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரு வழி அந்த என்டிஏ கூட்டணியை தவிர்த்து பார்க்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக யதார்த்தமாக இந்தியா கூட்டணிக்கு வந்து சேர்கிறது. ஸோ நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பீகாரில் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை மக்கள் உணர்வுகள் எதிரொலிக்கின்றன. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். நன்றி, வணக்கம்.